ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இன்று ஆடி அமாவாசை. அப்பர் பெருமான் திருக்கைலாய காட்சியை கண்ட அற்புத தினம். அந்த அற்புதமான புராண வரலாற்றை இந்த பதிவில் பார்ப்போம். ஆரூரில் பிறந்தால் முக்தி, அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி, ஐயாறு மண்ணை மிதித்தால் முக்தி என்று சொல்லும் அளவுக்கு மிகவும் பெருமை வாய்ந்த ஊர் திருவையாறு. காவிரி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் அழகிய ஊர். பேராற்றல் மிக்க தென்கைலாயமாகிய அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனாய ஐயாரப்பர் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள புனிதம் மிக்க திருவையாறு திருத்தலம். தெய்வ மனம் கமழும் திருநாடாக விளங்குவது சோழ நாடு. சோழ நாடு சோறுடைத்து என்பார்கள். வெறும் வயிற்றுக்கு மட்டும் சோறன்று, உயிருக்கும் சோறாகிய திருவருள் இன்பமும் தரும் என்றும் பொருள் கொள்ளலாம். சோழ நாட்டில் அன்னை காவிரியால் எழில் பெறும் கரைகள் வெறும் மண்ணகமல்ல, அது விண்ணகம். அதனால்தான் திருநாவுக்கரசர் சோழ நாட்டையே சுற்றி சுற்றி வலம் வந்தார். இறுதியில் அவருக்கு கைலையின் மீது நாட்டம் ஏற்பட்டது. எனவே கைலையை நோக்கி சென்றார். ஆனால் இறைவனோ அவரை கைலைக்கு அழைக்காமல் தன் குடியிருப்பை தற்காலிகமாக ஐயாற்றுக்கு மாற்றினார். ஆம், திருவையாறு அப்பருக்கு திருக்கைலாயம் ஆனது. நம்பினோர்க்கு உய்வு தரும் திருத்தலமும் ஆனது. இந்நிகழ்வு நடந்தேறியது ஒரு ஆடி அமாவாசை நன்னாளில்தான். திருநாவுக்கரச பெருமான் யாத்திரையாக பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்றார். அப்போது தென் கைலாயமாகிய திருக்காலத்திக்கு வந்தார். திருக்காலத்தியப்பரை தரிசித்து வணங்கி மகிழ்ந்தார். அதன்பின் வட கைலாயத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானின் திருக்கோலத்தை தரிசிக்க விரும்பினார். திருக்காலத்தியிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீசைலம், மாளவம், லாடம், அதாவது இன்றைய வங்காள பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் முதலிய பகுதிகளை கடந்து கங்கை கரையில் உள்ள வாரணாசியை அடைந்தார். அதன்பின் மனிதர்களால் எளிதில் போக முடியாத வழிகளில் கைலை மலையை நோக்கி நடந்து சென்றார். அப்போது அவர் வழியில் கிடைத்த கிழங்கு பழங்கள் மட்டுமே உண்டு சில சமயங்களில் அதனையும் தவிர்த்து இரவு பகலாக திருக்கைலாயத்தை நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டார். ஒரு நிலையில் அவரின் பாத தசைகள் தோய்ந்து போயின, மணிக்கட்டுகள் மறுத்து போயின. அப்போதும் இறைவன் மீது கொண்ட பக்தியால் உறுதி தளராமல் வைராகியத்துடன் தன் மார்பினால் உந்தியும் உடலால் புரண்டும் சென்று கொண்டிருந்தார். அப்போது அப்பரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு முனிவர் வடிவில் அவருக்கு எதிரே தோன்றினார். பிறகு அவரை பார்த்து, இம்மானிட வடிவில் கைலை செல்வது மிகவும் கடினம், அது முற்றிலும் இயலாத காரியம் என்று கூறினார். ஆனால் அப்பர் பெருமானோ, ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று பதிலுரைத்து உறுதியுடன் தனது யாத்திரையை தொடர்ந்தார். அப்பரின் இந்த வைராகியத்தை கண்டு மெச்சிய முனிவர் வடிவம் தாங்கிய இறைவன், ஓங்கும் நாவினுக்கு அரசனே, எழுந்திரு, இதோ இங்குள்ள பொய்கையில் மூழ்கி திருவையாற்றை அடைந்து நாம் கைலையில் இருக்கும் கோலத்தை காண்க என்று அருளிச் செய்து மறைந்தார். உடனே தடம்புணல் ஒன்று நாவுக்கரசர் முன் தோன்றியது. அதில் மூழ்கிய அவர் திருவையாற்றில் கோவிலுக்கு வடமேற்கே சமுத்திர தீர்த்தம் என்றும் உப்பங்கோட்டை பிள்ளை கோயில் குளம் என்றும் வழங்கப்படும் திருக்குளத்தின் மீது இவ்வுலக மக்களெல்லாம் வியக்குமாறு எழுந்தார். திருக்கைலையில் சிவபெருமான் வீற்றிருக்கும் காட்சியை கண்டு
நெகிழ்ந்தார். உமாதேவியுடன் வீற்றிருந்த சிவபெருமானை கண்ணாரக் கண்ட நாவுக்கரசர் தேனொழுகும் திருப்பதிகங்களும் தாண்டகங்களும் பாடலானார். அவர் காணும் யாவும் சிவமும் சக்தியுமாய் காட்சி தருவதைக் கண்டு வியந்தார். அந்த வியப்பின் மிகுதியில் அவர் பாடிய பதிகம்தான் மாதர் பிறை கண்ணி யானை. மாதர் பிறை கண்ணி யானை மலையாள் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவனக் கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதனக் கண்டேன் என்று பாடி சிவானந்த பேரின்பத்தில் திளைத்து இன்புற்றார். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதனக் கண்டேன் என்று தான் கண்ட காட்சிகளை நமக்கும் தனது பதிகம் மூலம் காண்பிக்கிறார். அப்பர் பெருமானின் உழவார திருத்தொண்டிற்கும் உள்ளத்தின் உறுதிப்பாட்டிற்கும் அடிமை திறத்திற்கும் உவந்து திருக்கையிலேயே திருவையாற்றுக்கு வந்தது. திருவையாற்றுக்கு உரிய பெரும் சிறப்பு ஆடி அமாவாசை. அப்பரின் திருக்கைலாய காட்சி பல நூற்றாண்டுகளாக மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது என்ற அப்பரின் திருவாக்கின்படி நாமும் இந்நாளில் திருவையாறில் திருக்கைலை காட்சியை காண்போம். அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனாய ஐயாரப்பருடன் அப்பர் பெருமானுக்கு திருக்கைலாய காட்சி கொடுத்தருளும் அந்த பக்தி பரவசமான காட்சியை காண கண்கோடி வேண்டும். திருவையாற்றில் கைலாய காட்சி கண்டால் கைலாயத்தை தரிசித்த புண்ணியம் பெறலாம். வளர்மதி கண்ணியினானை வார்குழலாளொடும் பாடி களவு படாததோர் காலம் காண்பான் கடைக்கணி கன்றேன். அளவு படாததோர் அன்போடு ஐயாறு அடைகின்ற போது இளமணனாகு தழுவி ஏறு வருவனக் கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதனக் கண்டேன். நாமும் இந்நாளில் சிவபெருமானையும் தாயாரையும் அப்பர் பெருமானையும் வழிபட்டு அவர்களின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.